வணக்கம். நீங்க அனுப்புன இந்த குறிப்புகளை பார்க்கும்போது ஒரு பெரிய ரகசியத்தை ஆராய போற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாம கோவில்களை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். ஆனா இது வெறும் பக்தி சார்ந்த உரையாடல் இல்ல. ஆமா. கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களா, இல்ல அதையும் தாண்டி பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிற அதிநவீன மையங்களா? உங்க குறிப்புகள் ஆகம விதிகள், சித்தர்களோட மெய்ஞானம், அப்புறம் நவீன உயிர் மின்காந்தவியல்னு எல்லாத்தையும் இணைச்சு ஒரு புது பார்வையை தருது. சரி, உள்ள போவோமா? கோவில்கள் ஏன் கட்டப்பட்டது, அதோட அமைப்புக்கும் நம்ம உடம்புக்கும் என்ன தொடர்பு? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த குறிப்புகள் கோவில்களை ஆன்மீக தொழில்நுட்பம், அதாவது ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோணத்துல பாக்குது. இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. ஆன்மீக தொழில்நுட்பம் கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தையா இருக்கே. அப்போ நம்ம முன்னோர்கள் பக்திய ஒரு என்ஜினியரிங் மாதிரி பார்த்திருக்காங்களா? கரெக்ட். குறிப்பிட்ட உள்ளீடுகளை கொடுத்தா குறிப்பிட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி. ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். கோவில்கள் எப்படி பிரபஞ்ச ஆற்றலை சேமிக்கிற ஒரு பேட்டரி மாதிரியும், நம்ம உடல் மன நலனை மேம்படுத்துற கருவியாவும் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு விரிவாக பார்ப்போம். அருமை. சரி, அப்ப முதல்ல அடிப்படையான கேள்விக்கு வருவோம். எதுக்காக கோவில்கள் கட்டினாங்க? குறிப்புகள் படி அது வெறும் பிரார்த்தனைக்காக மட்டும் இல்லையாமே. இல்லவே இல்ல. சித்தர்கள் அத ஆற்றல் மையங்களா, அதாவது எனர்ஜி சென்டர்ஸா உருவாக்கி இருக்கிறாங்க. ஆற்றல் மையங்களா? குறிப்பா பூமிக்கடியில மின்காந்த அலைகள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல, ஜியோ மேக்னெட்டிக் வார்டெக்ஸ் பாயிண்ட்ஸ்ல கட்டினதா சொல்றாங்களே, இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. ஆமா, இது வெறும் நம்பிக்கையை தாண்டிய ஒரு விஷயம். உங்க குறிப்பு ஷூமன் அதிர்வலை, அதாவது ஷூமன் ரெசனன்ஸ் பத்தி பேசுது. ஓ, அது என்னது? ரொம்ப எளிமையா சொன்னா, பூமிக்குன்னு இயற்கையா ஒரு அதிர்வெண் இருக்கு. அதோட அளவு 7.83 ஹெர்ட்ஸ். சரி. ஒரு மனிதன் ஆழ்ந்த தியான நிலையில இருக்கும்போது அவனோட மூளையும் இதே ஆல்பா ஸ்டேட்ல இதே அதிர்வெண்ணை வெளியிடுது. ஆச்சரியம் என்னன்னா, கோயில்களோட கருவறை பகுதிகளில் இந்த அதிர்வெண் இயற்கையாகவே ரொம்ப செறிவா இருக்கு. ஒரு நிமிஷம். அப்போ பூமியோட அதிர்வெண்ணும் தியானத்துல இருக்கிற ஒருத்தரோட மூளை அதிர்வெண்ணும் ஒண்ணுன்னா, கோவிலுக்குள்ள போறது ஒரு ஷார்ட்கட் மாதிரியா? ஆமா, தியான நிலைக்கு போறதுக்கு. நாம முயற்சி செய்யாமலேயே அந்த சூழல் நம்மள அந்த நிலைக்கு கொண்டு போகுமா? அதுதான் இதுல இருக்கிற நுட்பம். ஒருத்தர் கோயிலுக்குள்ள நுழையும் போதே அந்த இடத்துல இருக்கிற அதிர்வுகள் அவரை அறியாமலேயே ஒரு அமைதியான தியான நிலைக்கு கொண்டு போகுது. நமக்கு கிடைக்கிற மன அமைதிக்கு இது ஒரு அறிவியல் ரீதியான காரணம். இப்பதான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. திருமூலரோட ஒரு வரிய இந்த குறிப்புகள் மேற்கோள் காட்டுது. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இத வச்சு கோவிலோட அமைப்பே தரையில படுத்திருக்கிற ஒரு மனிதனோட உடம்பு மாதிரிதான்னு ஆகம விதிகள் சொல்லுது. அப்போ கோவிலே ஒரு மனித உடல் தானா? சரியா பிடிச்சிங்க. இது தேவாலயம் என்பது தேக ஆலயம் அப்படின்ற தத்துவம். கோவிலோட ஒவ்வொரு பகுதியும் மனித உடலோட உறுப்புகளோடையும் யோக சாஸ்திரத்துல சொல்ற 7 சக்கரங்களோடையும் நேரடியா தொடர்பு படுத்தப்படுது. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? கோவிலோட எந்த பகுதி உடலோட எந்த பகுதியை குறிக்குது? கோபுரம் ஒரு மனிதனோட பாதங்களை குறிக்குது. இது மூலாதார சக்கரத்தோட தொடர்புடையது. சரி. அதை கடந்து உள்ளே போனா வர்ற மகாமண்டபம் வயிற்று பகுதி, அதாவது மணிப்பூரக சக்கரம். அதுக்கடுத்து அர்த்த மண்டபம் மார்பு அல்லது இதய பகுதி, இது அநாகத சக்கரம். அப்போ ஒரு பக்தர் கோபுர வாசல்ல இருந்து கருவறைக்கு நடக்கிறதுங்கிறது ஒரு யோக பயிற்சி மாதிரி, மூலாதாரத்திலிருந்து சக்தியை எழுப்புற மாதிரி எடுத்துக்கலாமா? மிகச்சரியான ஒப்பீடு. ஆற்றல் கீழ்ச்சக்கரங்கள்ல இருந்து மேல் நோக்கி பாயிற மாதிரி. அப்போ கருவறை இறுதியா கோவிலோட மிக சக்தி வாய்ந்த இடமான கருவறை ஒரு மனிதனோட தலையையும் மனதையும் குறிக்குதுங்க. இது புருவ மத்தியில இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தோடு தொடர்புடையது. ஓஹோ. கருவறைக்கு மேல இருக்கிற விமானத்தோட உச்சியில இருக்கிற கலசம் உச்சந்தலையில இருக்கிற சகசிரார சக்கரத்தோட இடம். ஆக ஒரு பக்தர் கோபுரத்திலிருந்து கருவறைக்கு போறதுங்கிறது புற உலக இறைச்சல்கள்ல இருந்து விடுபட்டு தனக்குள் இருக்கிற அக உலகத்துக்கு பயணம் செய்யற மாதிரி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்றதுக்கு பின்னாடி ஏதாவது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட காரணம் இருக்கா, இல்ல அது வெறும் பக்தி சார்ந்த விஷயம் தானா? ரெண்டுமே இருக்கு. ஆன்மீக ரீதியா பார்த்தா கோபுரத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் மனிதனோட ஆசைகள், கோபம், போராட்டங்கள்னு எல்லாத்தையும் காட்டுது. அதையெல்லாம் பார்த்துட்டு அதை கடந்து உள்ள போனாதான் அமைதியை காண முடியும்னு சொல்றீங்களா? ஆமா, அது ஒரு விதமான மனத்தயாரிப்பு. ஆனா தொழில்நுட்ப ரீதியாவும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
அது என்ன? அந்த கோபுரத்தோட பிரமிடு வடிவும் பிரபஞ்சத்துல இருந்து வர்ற காஸ்மிக் கதிர்களை ஈர்க்கிற ஒரு ரிசீவர் மாதிரி வேலை செய்யுது. அப்படியா? அதோட உச்சியில இருக்கிற உலோக கலசங்கள் அந்த ஆற்றலை ஈர்த்து கோவிலுக்குள்ள செலுத்துது. அது மட்டும் இல்ல, அது ஒரு சிறந்த இடிதாங்கியாவும் செயல்படுது. சரி, கோபுரத்தை கடந்து உள்ள போறோம். அங்கே கொடிமரமும் பலிபீடமும் வருது. அதோட தத்துவம் என்ன? அகங்காரத்தை பலிபீடத்துல விட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்களே. ஆமா, கொடிமரம் மனிதனோட முதுகெலும்பு குறிக்குது. ஸ்பைனல் கார்டு மாதிரி கருவறையில உருவாகிற ஆற்றலை அது ஒரு கடத்தி மாதிரி தாங்கி நிக்குது. பலிபீடம் பலிபீடம்ங்கிறது உயிர் பலிய குறிக்கல. அது ஒருத்தன் தன்னோட அகங்காரத்தை, அதாவது ஈகோவை இறைவன்கிட்ட பலி கொடுக்கிற இடம். நான்ற அகந்தைய அங்க விட்டுட்டு உள்ள போகணும். அகந்தைய விட்டுட்டு உள்ள போனா நம்ம கோவிலோட இதய பகுதியான கருவறையை அடையிறோம். அந்த இடம் மட்டும் ஏன் எப்போதுமே இவ்ளோ மர்மமா, ஜன்னல் கூட இல்லாம இருட்டா இருக்கு? இந்த குறிப்புகள்ல இதுக்கு ஒரு அழகான விளக்கம் இருக்கு. அந்த இருள் பிரபஞ்சத்தோட ஆதி நிலையையும் ஒரு குழந்தை இருக்கிற தாயோட கருவறையும் குறிக்குது. தாயின் கருவறையா? ஆமா, ஒரு சிசு தாயோட கருவறையில எப்படி பாதுகாப்பா வளருதோ அதே மாதிரி இங்கதான் தெய்வீக ஆற்றல் செறிவூட்டப்பட்டு பாதுகாக்கப்படுது. இங்கதான் அறிவியலும் ஆன்மீகமும் ரொம்ப அழகா கைகோர்க்குது. அது எப்படி? கருவறையோட இருட்டுக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு? தொடர்பு இருக்கு. கருவறையில இருக்கிற சிலைகள் பெரும்பாலும் அடர்த்தியான கிரானைட் கற்களால் ஆனது. கிரானைட் கல்லுக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு. அதுக்கு பீசோ எலக்ட்ரிக் பண்புன்னு பேரு. பீசோ எலக்ட்ரிக். ஒரு நிமிஷம், அது கொஞ்சம் டெக்னிக்கல் வார்த்தையா இருக்கே. நம்ம கேஸ் லைட்டர்ல டிக்குன்னு அழுக்கும்போது ஒரு சின்ன தீப்பொறி வருமே, அது மாதிரியா? அருமையான உதாரணம், கரெக்டா சொல்லிங்க. அதுதான் பீசோ எலக்ட்ரிக் விளைவு. ஒரு பொருள் மேல அழுத்தம் கொடுக்கும்போது அது ஒரு சின்ன மின்சாரத்தை உருவாக்கும். ஓ, இப்ப கோவிலுக்கு வருவோம். கருவறைக்கு மேலே இருக்கிற பல டன் எடை கொண்ட விமானத்தோட அழுத்தம் கீழே இருக்கிற கிரானைட் சில மேல தொடர்ந்து ஒரு நுட்பமான மின்புலத்தை, எலக்ட்ரிக் ஃபீல்ட உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஓஹோ. சிலையின் அடியில பதிச்சிருக்கிற செப்பு தகடுகளும் எந்திரங்களும் இந்த ஆற்றலை ஒரு பேட்டரி மாதிரி சேமிச்சு வைக்குது. அப்படியானால் சிலைக்கு செய்யப்படுற அபிஷேகத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? அந்த தீர்த்தம் ஏன் அவ்வளோ புனிதமா கருதப்படுது? நிச்சயமா. அபிஷேகத்துல பரிப்படுத்துற பால், தேன், இளநீர் இதெல்லாம் வெறும் உணவுப் பொருட்கள் இல்ல. அவை சிறந்த எலக்ட்ரோலைட்டுகள். எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது மின்சாரத்தை கடத்தக்கூடிய திரவங்களா? ஆமா, இந்த திரவங்கள் சிலையின் மீது படும்போது சிலையில சேமிக்கப்பட்டிருக்கிற அந்த மின்காந்த ஆற்றலை தங்களுக்குள்ள ஈர்த்துக்குது. ஓ, அப்போ நாம குடிக்கிற தீர்த்தங்கிறது வெறும் பிரசாதம் இல்ல, அது அறிவியல் ரீதியாக சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு ஆற்றல் பானம், ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாமா? ஒரு வகையில் அப்படிதான். இதனாலதான் அபிஷேக தீர்த்தம் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில புனிதமா கருதப்படல, அது அறிவியல் ரீதியாகவும் ஆற்றல் மிக்கதா இருக்கு. இப்போ மன்னர்கள் கட்டின பிரம்மாண்டமான கோவில்களை பத்தி பேசலாம். ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவில், இதெல்லாம் வெறும் வழிபாட்டு தலங்கள்னு சொல்றதை விட மாபெரும் ஆற்றல் இயந்திரங்கள், எனர்ஜி மெஷின்ஸ்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மை? அது வெறும் வர்ணனை இல்ல. அந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் நோக்கம் இருந்தது. தஞ்சை பெரிய கோவிலோட 216 அடி உயர விமானத்தை எடுத்துக்குவோம். ஆமா, அதோட உச்சியில 80 டன் எடையுள்ள ஒரே கல்ல எப்படி ஏத்துனாங்கன்னு இன்னைக்கும் மர்மமா இருக்கு. ஆமா, ஆனா ஏன் அவ்வளோ பெரிய விமானம் கட்டப்பட்டதுங்கிறது தான் அசல் கேள்வி. ஏன் கட்டப்பட்டது? அந்த விமானம் ஒரு பிரம்மாண்டமான ஆண்டெனா மாதிரி செயல்பட்டு வான்வெளியிலிருந்து வர்ற காஸ்மிக் கதிர்களை உள்வாங்கி அதை குவித்து நேரா கீழே கருவறையில இருக்கிற லிங்கத்துக்கு அனுப்புது. சிவலிங்கத்துக்கா? ஆமா, உங்க குறிப்பு சிவலிங்கத்தை ஒரு கருந்துளை பிளாக் ஹோல் மாதிரின்னு ஒப்பிடுது. அது எல்லையற்ற ஆற்றலை உள்வாங்கி தன்னுள் வச்சுக்கிட்டு மெதுவா மக்களுக்கு விநியோகிக்குது. அப்படியானா ராஜராஜ சோழன் தனக்காகவோ தன் புகழுக்காகவோ மட்டும் அதை கட்டல, தன் நாட்டோட செழுமைக்காகவும் மக்களோட உடல் மனநலனுக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மின் நிலையத்தை, ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஸ்டேஷனை அவர் உருவாக்கி இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு பொது உள்கட்டமைப்பு திட்டம். அதெல்லாம் மன்னர்களோட தொலைநோக்கு பார்வை. சரி, இந்த பிரம்மாண்டமான தொழில்நுட்பம் எல்லாம் நடைமுறையில நமக்கு எப்படி உதவுது? கோவில்ல நாம செய்யற மணி அடிக்கிறது, வெறுங்காலோட நடக்கிறது, பிரகாரத்தை சுத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சடங்குகளுக்கு பின்னாடி கூட அறிவியல் இருக்கா? ஆமா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த ஆற்றல் இயந்திரத்தோட நம்மளை இணைக்கிற யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி. அப்படியா?
உதாரணத்துக்கு கோவில் மணி அடிக்கும்போது அதோட வெங்கல ஓசை சுமார் 108 110 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை எழுப்பும். இந்த ஒலி நம்ம இடது மற்றும் வலது மூளைய சமநிலைப்படுத்தி மனசு ஒருமுகப்படுத்த உதவுது. வெறுங்காலோட நடக்கிறத பத்தி? வெறுங்காலோட நடக்கும்போது பூமியோட நேர்மறை மின் ஆற்றல, அதாவது எர்த்திங்க நம்ம உடல் நேரடியா பெறுது. இது உடலோட உயிர் மின் சுற்ற சீராக்கி பல நோய்களை தடுப்பதா நவீன அறிவியலே சொல்லுது. பிரகாரத்தை சுத்துறது? அது கோவில சுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த மின்காந்த வளையத்துக்குள்ள நம்ம உடலை முழுமையா செலுத்தி நம்மளோட ஓராவை சுத்தப்படுத்துற மாதிரி. மந்திர உச்சாடனம் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது வெறும் வார்த்தைகளா இல்ல அதற்கும் அதிர்வுகளுக்கும் தொடர்புண்டா? மந்திரங்கள் வெறும் வார்த்தைகள் இல்ல, அவை பிரபஞ்சத்தோட மூல ஒலிகள். ஓம் மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஏற்படுற அதிர்வுகள் நம்ம நரம்பு மண்டலத்தை தூண்டி மன அழுத்தத்தை குறைச்சு தலையில இருக்கிற பீனியல் சுரப்பி மாதிரி நாளமில்லா சுரப்பிகளை தூண்டுது. ஆக இந்த ஆழமான பார்வையின் மூலம் நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கோவில்கள் மூட நம்பிக்கையின் சின்னங்கள் இல்ல, அவை நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு உயர்வான செயல்படுற ஆன்மீக தொழில்நுட்பம். ஆமா, அதோட ஒவ்வொரு தூணிலும் சிற்பத்திலும் கருவறையிலும் அறிவியலும் தத்துவமும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைஞ்சிருக்கு. மன அழுத்தமும் நோய்களும் நிறைஞ்ச இந்த நவீன உலகத்துல நம்ம கோவில்கள் காட்டுற அமைதியும் அவை வழங்குற ஆற்றலும் ஒரு சிறந்த தீர்வா இருக்கலாம். நிச்சயமா. இந்த இடங்களை வெறும் சுற்றுலா தலங்களாகவோ வழிபாட்டிடங்களாகவோ மட்டும் பார்க்காம அவை ஆற்றல் மையங்கள் ஆன புரிதலோடு அணுகும்போது நமக்கு கிடைக்கிற அனுபவமே வேற மாதிரி இருக்கும். இது நம்ம பார்வையை முழுமையா மாத்துது. ஆமா, இந்த உரையாடல் முழுவதும் கோவில்களை பத்தி ஒரு புது புரிதல் கிடைச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? இந்த குறிப்புகள் தஞ்சை கோவில் மாதிரி கட்டமைப்புகளை ஆற்றல் இயந்திரங்கள்னு விவரிக்குது. அப்படியானா உலகெங்கிலும் இருக்கிற மற்ற பிரமிட் போன்ற பண்டைய கட்டமைப்புகளும், எகிப்திய பிரமிடுகள், மாயன் கோவில்கள் இதே மாதிரி அறிவியல் கோட்பாடுகளோட அடிப்படையில கட்டப்பட்டிருக்கலாமா? அவற்றை வெறும் வரலாற்று சின்னங்களா பார்க்காம இன்னைக்கும் செயல்படக்கூடிய தொழில்நுட்பங்களா நாம ஆராய தொடங்கினா இன்னும் என்னென்ன ரகசியங்களை கண்டறிய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?